எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு இந்த பதிவுல கர்நாடகா பேங்கை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அடுத்த பதிவுல கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல 101 இயர்ஸா தொடர்ந்து கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. இப்போதைக்கு பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 952 பிரான்ச்சஸ்ங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வருஷம் ஒரு 3.36% உங்களோட நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்றத கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 13.7 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும். 22 ஸ்டேட்ஸ்ல கர்நாடகா பேங்கோட ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்குங்க. கர்நாடகால மட்டுமே கர்நாடகா பேங்கோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா 4.1% இருக்குங்க. ஸோ கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட டோட்டல் பிரான்ச்சஸ்ல கிட்டத்தட்ட 46.4% ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து ரூரல் அண்ட் செமி அர்பன்ல தாங்க இருக்கும். அடுத்து கர்நாடகா பேங்கோடைய லோன் போர்ட்போலியோ எப்படி டைவர்சிஃபை ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து வெறும் அக்ரி, வெறும் மைக்ரோ ஃபினான்ஸ், வெறும் ஹவுசிங் லோன் அப்படின்னு இல்லைங்க. சூப்பரா டைவர்சிஃபை ஆயிருக்குங்க. இப்போ பார்த்தோம்னா அக்ரி வந்து 16.4%, தென் மைக்ரோ அண்ட் ஸ்மால் ஒரு 14%, தென் மீடியம் என்டர்பிரைசஸ் ஒரு 4%, ஹவுசிங் லோன் 15%, தென் பர்சனல் லோன் 7%, தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் 4.6%, தென் லார்ஜ் என்டர்பிரைசஸ் ஒரு 9.4%, தென் என்பிஎஃப்சி 13.5%, தென் ரிமைனிங் எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட், லீசிங் அண்ட் அதர் லோன்ஸ்ங்க. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரா டைவர்சிஃபை ஆயிருக்குங்க லோன் போர்ட்ஃபோலியோ. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கேபிட்டல் ரிசர்வ்ஸ்ங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படியே டபுளா இருக்கும். இப்போ ஃபினான்ஷியல் 20ல உங்களோட கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அப்படின்றது ஒரு 5,970 crores இருந்திருக்கு. இதுவே ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 12,085 crores இருக்கு. அது அப்படியே டபுளா இருக்கு. நம்ம இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 21ஓட முடிவுல 6,642 crores இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 22ஓட முடிவுல கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அப்படின்றது 7,095 crores இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 23ஓட முடிவுல 8,213 crores இருந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் 24ஓட முடிவுல 10,849 crores இருந்திருக்கு. தென் ஃபினான்ஷியல் 25ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு 12,100 crores பக்கமா இருக்குங்க. ஸ்ட்ராங்கான கேபிட்டல் ரிசர்வ்ஸ். தென் கம்பெனியோட நெட் அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல, அதாவது ஃபினான்ஷியல் 20 தென் ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்ணி பார்ப்போமே. ஃபினான்ஷியல் 20ல 56,755 crores இருந்திருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 25ல 76,541 crores இருக்கு. தென் நெட் பிசினஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 20ல 1,28,541 crores இருந்திருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 25ல 1,81,348 crores இருக்கு. ஸோ கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ஸ் நல்லா இருக்குங்க. பட் ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் அந்த பேங்க் வந்து ரன் ஆகும். நம்ம வந்து கர்நாடகா பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப டிஃபென்சிவான எலமெண்ட்டாக தாங்க பார்க்குறோம். இப்பயுமே கம்பெனியுடைய கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 70 தாங்க இருக்கும். நீங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா 88 இருக்குங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 94 இருக்கும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 82 இருக்குங்க. ஸோ இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படின்றது அவங்களுக்கு ₹1 டெபாசிட் வந்திருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு எடுத்து லோனா கொடுக்குறாங்க அப்படின்றதுதான். ஸோ 70% என்னங்க அர்த்தம்? ₹1 டெபாசிட் வர்றப்ப இவங்க ஒரு 70 காசு லோனா கொடுக்குறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ₹1 டெபாசிட் வருது அப்படின்னா 94 காசு அவங்க திருப்பி லோனா கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் லோனை டிஸ்பஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவை நாங்க 80ஸ்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்ப? இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மார்ச் 2027க்குள்ள நாங்க வந்து இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவை ஒரு 84-85 ரேஞ்சு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெதுவாக தான் நடக்கும். பட் கொஞ்சமா க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ பொறுமையா இருக்கணும் கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும். சரி, ஃபினான்ஷியல் 25ல கர்நாடகா பேங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப, அதாவது 1,306 crores இருந்து 1,272 crores குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சதுனால ஷேர் பிரைஸை அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 270-80 வரைக்கும் போயிட்டு இப்ப நல்லா கீழே இறங்கி வந்திருக்கு. பிசினஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா 6.89% க்ரோ ஆயிருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல கிராஸ் அட்வான்சஸ் ஒரு 6.79% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். தென் கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ பார்த்தோம்னா 19.85 இருக்குங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றதை விட வெல் எபோவா தான் இருக்கு. கம்பெனியோட கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. கிராஸ் என்பிஏ எடுத்துக்கிட்டோம்னா 3.53%ல இருந்து 3.08 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 1.58ல இருந்து 1.31 குறைஞ்சிருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைட். ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து டிவிடெண்ட் ஒரு ₹5 ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி 2008ல இருந்து கம்பெனி எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
கம்பெனியோட இபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25 முடிவுல 33.69 பெர் ஷேருங்க. இது ஃபினான்ஷியல் 24ல 39.84 இருந்திருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் 25 முடிவுல. அடுத்து கர்நாடகா பேங்கோடைய வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங் 6 டைம்ஸ்க்கு கொஞ்சம் கீழே தாங்க இருக்கும். தென் புக் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக் வேல்யூ வந்து ஃபினான்ஷியல் 24 முடிவுல 287 இருந்தது. ஃபினான்ஷியல் 25 முடிவுல 319 இருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல ஒரு 30 ரூபாய் புக் வேல்யூ கூடியிருக்கு. அதாவது ஒரு 10% பக்கமா கூடியிருக்குங்க. ஸோ வருஷம் இந்த புக் வேல்யூ ஒரு 10% கூடுற மாதிரி தெரியுதுங்க. ஆனா இன்னைக்கு ஷேர் பிரைஸ் எவ்வளவு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். புக் வேல்யூ 320க்கு பக்கமா இருக்கு. ஷேர் பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 20.3% வரைக்கும் வச்சுட்டு இருந்திருக்காங்க கர்நாடகா பேங்க்ல. அதுதான் வந்து மேக்ஸிமம் மார்க் தெரியுதுங்க மார்ச் 2023ல. தென் சமீபத்தில் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது செப்டம்பர் 2024ல 10.29% வந்து எஃப்ஐஎஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் வச்சுட்டு இருந்திருக்காங்க. தென் டிசம்பர் 2024ல அது 11.22% கூடி இருக்கு. தென் மார்ச் 2025ல அது 12.88 கூடி இருக்கு. தென் ஜூன் 2025ல அது 15.66 கூடி இருக்குங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஷேர் பிரைஸ் குறைய எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது மார்ச் 2023ல 20.30% ஸ்டேக் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டயத்துல ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா ஒரு 120-130 ரூபாய் இருந்திருக்குங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் அவங்களோட ஸ்டேக்கை இன்னொரு 4 to 5% கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா கர்நாடகா பேங்கை நானே வந்து 120-130ல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்து கர்நாடகா பேங்கோடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போமே. 2008ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். 2008ல ஒரு 5 ரூபாய், 2009ல ஒரு 6 ரூபாய், 2010ல 4 ரூபாய், 2011ல 3 ரூபாய், 2012ல ஒரு 3 ரூபாய் 50 காசு, 2013ல ஒரு 4 ரூபாய், 2014ல ஒரு 4 ரூபாய், 2015ல 5 ரூபாய், 2016ல 5 ரூபாய், 2017ல 4 ரூபாய், 2018ல ஒரு 3 ரூபாய், 2019ல ஒரு 3 ரூபாய் 50 காசு, 2020ல டிவிடெண்ட் கொடுக்கல, 2021ல 1 ரூபாய் 80 காசு, 2022ல ஒரு 4 ரூபாய், 2023ல ஒரு 5 ரூபாய், 2024ல ஒரு 5 ரூபாய் 50 காசு, தென் 2025ல ஒரு 5 ரூபாங்க. ஸோ மொத்தமா 2008க்கு அப்புறம் அவங்க டிவிடெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 71 ரூபாய் வருதுங்க. இந்த டிவிடெண்ட் ஹிஸ்டரி பத்தி பேசுறப்ப என்ன ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, சார் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா 2008ல இருந்து நீங்க டிவிடெண்ட் ஹிஸ்டரி எடுத்து சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நண்பர் ஒருத்தர் நம்ம தளத்துல எழுதியிருந்தாருங்க முற்காலங்கள்ல. என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் 2008லயே கன்சிடர் பண்ணிட்டேன் 120 ரூபாயில அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாருங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் வந்து 120 ரூபாயில 2008ல கன்சிடர் பண்ணி நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதே வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தைகளா இருக்குங்க. ஸோ 2008ல நண்பர் வந்து ஒரு 120 ரூபாய் போட்டிருக்காரு பேங்க்ல. பேங்க் வந்து லாஸ்ட் 15-16 இயர்ஸ்ல அதுல ஒரு 70 ரூபாயை திருப்பி கொடுத்துருச்சுங்க. அதாவது மோர் தென் 50% வந்து பேங்க் கொடுத்துருச்சு. ஸோ இதுதாங்க வேல்யூ இன்வெஸ்டிங், இதுதாங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஸோ 2008க்கு அப்புறம் 2025 வரைக்குமே ஷேர் பிரைஸ் வந்து 35-70ல எல்லாம் நீண்ட நாட்கள் இருந்ததுங்க. ஸோ நண்பர் வந்து அப்ப எல்லாம் ஆவரேஜ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் 100 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கும். ஸோ அவரு நல்ல ரிட்டர்ன்ஸ்ல தான் இருப்பாரு இப்பயும் கூட. நான் சொல்றது டிவிடெண்ட்லாம் சேர்க்காமையே நண்பர் இப்பயும் நல்ல ரிட்டர்ன்ஸ்ல இருப்பாரு அப்படின்னு சொல்றேங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். வேல்யூ எங்க நல்லா இருக்கோ அங்க நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றதுக்கு கர்நாடகா பேங்க் ஒரு சிறந்த உதாரணங்க லாங் டேர்ம்ல. இந்த பதிவுல இதை பத்தி எல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.